ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சால்ட்டு சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு செவக்கிற அளவுக்கு நல்லா ரெட் கலராக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் ஒரு தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க தோல் நீக்கி நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு திக்கானோடனே எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தண்ணியில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி மாவில் போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை ஆகாமல் இருக்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கடலெண்ணெய் நான் கொஞ்சமாக உள்ளே ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றி இப்போ எல்லா பக்கம் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை விரிச்சுக்குவோம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா பேப்பர் மாதிரி ஒல்லியாக நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு விரிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டப்பிங் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டப்பிங் எடுத்து நடுவில் வச்சு இப்போ ஒன் சைடில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக டாட்ஸாக வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கத்துலேருந்து சுற்றி எல்லா பக்கம் வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்ன மடிப்பாக வர்ற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணோடனே இது மாவு நல்லா ஒட்டிக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்க ஸ்டப்பிங் வெளியே வராமல் இருக்கும். இப்படி வச்சு இது மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ சப்பாத்தி நல்லா வெந்து வந்தோடனே 2 பக்கம் நல்லா பரட்டி விட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மார்னிங் டிஃபனாக நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மார்னிங் ஈவினிங் எப்போனாலும் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இதை உடனே ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு எந்த சைடிஷோ எதுவும் தேவைப்படாது. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.